ராமதாசுடன் தீய சக்திகள், துரோகிகள், கைக்கூலிகள் இருக்கும் வரை நான் எந்த காலத்திலும் ராமதாஸ் அவர்களுடன் இணைய மாட்டேன் என அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். அதே போன்ற அன்புமணி ஆதரவாளர்களால் தாக்கப்பட்டு தற்பொழுது சிகிச்சை பெற்று வரக்கூடிய பாமக நிர்வாகிகளை பாமகவின் மூத்த தலைவர் ஜி.கே. மணி அவர்கள் சந்தித்து ஆறுதல் கூறிய பின்பு சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். யார் அந்த கைக்கூலி, தீய சக்திகள் என்று அந்த பட்டியலை தந்தால் நாங்கள் பாமகவை பலப்படுத்திக் கொள்வதற்காக இந்த கட்சியில் இருந்து விலகிக் கொள்ள தயாராக இருக்கிறோம். 45 ஆண்டு காலம் பாமகவில் பயணித்ததற்கு எங்களுக்கு தரக்கூடிய பரிசா என வேதனையுடன் அவர் கருத்தினை தெரிவித்திருக்கிறார். கடந்த சில மாதங்களாகவே ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட இருவருக்கும் இடையான அந்த மோதல் போக்கு தீவிரம் அடைந்திருக்கிறது. கட்சியை கைப்பற்றுவது யார், ராமதாசா அன்புமணியா என போட்டி நடைபெறக்கூடிய சூழலில் இருவரும் மாறி மாறி போட்டி பொதுக்குழுவை நடத்தி வருகின்றனர். ஆகஸ்ட் 9ஆம் தேதி அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஆகஸ்ட் 17ஆம் தேதி ராமதாஸ் அவர்களும் பொதுக்குழுவை கூட்டியிருந்தனர். கட்சியின் நானே தலைவர் என்று அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெரிவித்து வரக்கூடிய நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சேலம் வாழப்பாடி அருகே வந்து பார்த்தோமேனால் அருள் அவர்கள் சென்று கொண்டிருந்த பொழுது அன்புமணி ராமதாஸினுடைய ஆதரவாளர்கள் அவரை உருட்டுக்கட்டையாலும் கற்களாலும் கொண்டு தாக்க முற்பட்ட சம்பவமானது பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் முக்கிய நபரான நடராஜ் அவர்கள் காரில் இருந்து இறங்கி இருந்தால் அவருக்கு என்ன ஆகியிருக்கும் என்றும் தெரியாத ஒரு சூழல் தான் இருக்கிறது. இதுபோன்று பாமக நிர்வாகிகளே பாமகவினரை தாக்குவது வேதனையான செயல் என்றும் தற்பொழுது வேதனையுடன் அவர் தெரிவித்திருக்கிறார். ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸுக்கு இடையே நிலவி வரக்கூடிய இந்த மோதல் போக்கு தற்பொழுது 2ஆம் கட்ட தலைவர்கள் மோதக்கூடிய ஒரு சூழலும் உருவாகி இருக்கிறது. விரைவில் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜி.கே. மணி அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. பாமகவின் சட்டமன்ற குழு தலைவராக அவர் தற்பொழுது இருந்து வரக்கூடிய சூழலில் தற்பொழுது அவர் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த கருத்து என்ன என்று பார்த்தோமெனால் 45 ஆண்டு காலம் இந்த கட்சியை வளர்ப்பதற்காக நாங்கள் பாடுபட்டு இருக்கிறோம். ஆனால் எங்களை அவர் கைக்கூலி என்று சொல்கிறார். அந்த பட்டியலை தந்தால் நாங்கள் பாமகவை பலப்படுத்திக் கொள்வதற்காக விலகிக் கொள்வதற்கு கூட தயாராக இருக்கிறோம். எங்களை இதுபோன்று தெரிவித்திருப்பது வேதனையாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். விரைவில் பாமக ஒரே அணியாக செயல்பட வேண்டும் என்று பாமகவின் தொண்டர்கள் தெரிவித்திருக்கிறார்கள்.